மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு நலத்திட்ட விழாக்களை தொடக்கி வைப்பதற்காக வந்தார் பிரதமர் மோடி. அந்த விழா மேடையில் கடந்த சில ஆண்டுகளாக பாஜக முக்கிய திட்டமாக தொடர்ந்து சொல்லி வந்த குமரி வர்த்தக பெட்டக மாற்று முனையம் திட்டத்தை பற்றி மோடி ஒரு வார்த்தை கூட அறிவிக்கவில்லை. குமரி மாவட்ட மீனவ மக்களின் கடுமையான எதிர்ப்புக்கு உள்ளான இந்த திட்டத்தை பிரதமர் அறிவிக்காததால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதே நேரம் பிரதமரோடு மேடையில் ஒன்றாக இருந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு இது பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது. காரணம், தன் கனவு திட்டம் என்ற இந்த திட்டத்தை தான் பொன் ராதாகிருஷ்ணன் அடிக்கடி கூறி வந்தார். பிரதமர் கலந்து கொண்ட விழாவிலேயே இத்திட்டம் அறிவிக்கப்படாத நிலையில் அத்திட்டம் கைவிடப்பட்டதாக மீனவர்கள் மகிழ்ந்திருந்தனர். ஆனால் நேற்று மார்ச் 5ஆம் தேதி காலை நாளிதழ்களில் முதல் பக்கம் முழுமையாக வந்திருந்த விளம்பரத்தை பார்த்து குமரி மாவட்ட பொதுமக்கள், மீனவர்கள், அரசியல் கட்சியினர், மக்கள் பிரதிநிதிகள் என எல்லாருக்கும் ஒரே குழப்பமும் அதிர்ச்சியும். குமரியில் ஒரு புதிய துறைமுகம் உருவாகிறது என்ற தலைப்புடன் கன்னியாகுமரி துறைமுக நிறுவனம் துவக்க விழாவுக்கான விளம்பரம் தான் அது. மார்ச் 4ஆம் தேதி நள்ளிரவுதான் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இதே விளம்பரத்தை தன் Facebook பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். திடீரென என்ன விழா இது, எங்கே துறைமுகம் ஆரம்பிக்க போகிறார் என்று பலரும் குழம்பிய நிலையில் துறைமுக எதிர்ப்பு போராட்ட குழுவினர் இது பற்றி மாவட்ட நிர்வாகத்திடமும் பேசியுள்ளனர். கலெக்டர் அலுவலகம், SP அலுவலகம் போன்றவற்றில் சரியான பதில் கிடைக்காத நிலையில் அவர்கள் உடனடி போராட்டத்துக்கு தயாராகினர். மாலை 4:30க்கு விழா. நாகர்கோவில் லட்சுமண திருமண மண்டபத்தில் துறைமுக துவக்க விழா என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மாலை 3 மணிக்கு கன்னியாகுமரியில் துறைமுக எதிர்ப்பு போராட்ட குழுவினர் துறைமுகம் அமைய எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கினர். அந்த போராட்டத்தில் சுமார் 400 பேர் பங்கேற்ற நிலையில் அதைவிட அதிக எண்ணிக்கையிலான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். நெல்லை சரக DIGயே அங்கே முகாமிட்டார். மண்டைக்காடு கோயில் விசேஷத்துக்காக வந்திருந்த DIG இந்த போராட்டம் பற்றியும் விசாரித்திருக்கிறார். குமரியில் போராட்டம் நடந்து கொண்டிருந்த நிலையில் நாகர்கோவிலில் மாலை 5 மணிக்கு துறைமுக நிறுவன துவக்க விழா தொடங்கியது. மும்பையில் இருந்து மத்திய கப்பல் துறை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி முறையில் அடிக்கல் நாட்டினார். முழுக்க இந்தியில் பேசினார். மொழிபெயர்ப்பு கூட செய்யப்படவில்லை. அவரை அடுத்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசினார். தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் எதுவும் கிடையாது. வரவேற்புரை இல்லை, நன்றியுரை இல்லை. நிதின் கட்கரிக்கு பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் பேசினார். வேறு யாரும் பேசவில்லை. விழாவில் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன், மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குமரியை வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேற்றி இருக்கின்றன. பாலங்களை வளர்ச்சியின் அடையாளமாக மக்கள் பார்க்கிறார்கள். அதுபோல நீண்டகால கனவு திட்டமான துறைமுக திட்டமும் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மோடி ஆட்சி சொன்னதையும் செய்யும், சொல்லாததையும் செய்யும். இந்த திட்டத்தை கொண்டுவர எனக்கு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக இதற்கு முதன்மையான ஆதரவு தெரிவித்த பழ நெடுமாறன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே துறைமுகம் அமைவதன் மூலம் இலங்கை அரசின் வருமானம் குறையும் என்று நெடுமாறன் சொன்னார். பழ நெடுமாறன் ஐயாவுக்கு என் முதல் நன்றி. கட்சி சார்பற்று எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றி. யார் தலைகீழாக நின்றாலும் குமரியில் துறைமுகம் வந்தே தீரும் என்று உரையாற்றி முடித்தார் பொன் ராதாகிருஷ்ணன். இந்த நிகழ்ச்சி முடியும் வரை குமரியில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. நிகழ்ச்சி முடிந்த பின் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடம் பிரதமரை அடிக்கல் நாட்டாத இந்த திட்டத்துக்கு திடீரென ஏன் இப்போது அடிக்கல் நாட்டுகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளிக்காமல் சென்று விட்டார் பொன் ராதாகிருஷ்ணன். நம்மிடம் பேசிய துறைமுக எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மத்திய அமைச்சர் என்ற உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் எப்படி இதுபோன்ற செயல்பாடுகளில் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் இறங்குகிறார்? 2016ஆம் ஆண்டு கன்னியாகுமரி துறைமுக நிர்வாக அலுவலகம் முதலில் புதுக்கடையில் தொடங்கப்பட்டது. பின் துறைமுகம் இடமாற்றம் செய்யப்பட்டதாக ராஜாக்கமங்கலத்தில் அலுவலகம் திறக்கப்பட்டது. தூத்துக்குடி வஉசி துறைமுக பொறுப்பு கழக அதிகாரியான விஷ்ணு IAS நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே அவரும் மாற்றப்பட்டார். இதுவரை எந்த அலுவலகமும் கிடையாது. மத்திய அரசு இத்திட்டத்துக்கு இதுவரை 1 ரூபாய் கூட ஒதுக்கவில்லை. தூத்துக்குடி துறைமுக பணத்தை எடுத்தே இந்த விழா வரை செலவு செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு இதுவரை தடையில்லா சான்றிதழ் கூட கொடுக்கவில்லை. ஆனால் தமிழக முதல்வரின் படத்தை போட்டு அவரது நல்லாசையோடு என்று விழா நடத்துகிறார்கள். தமிழக அரசு இந்த திட்டத்துக்கு தடையில்லா சான்றிதழ் கொடுத்திருக்கிறதா என்று விளக்க வேண்டும். தேர்தல் அறிவிக்கை வெளிவர ஒரு சில நாட்களே இருக்கும் நிலையில் அவசரமாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நடத்தியிருக்கும் இந்த விழா புரியாத புதிராகவே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். குமரியே குழப்பத்தில் இருக்கிறது. மின்னம்பலம் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.